1786வது சட்டம். ஓகேங்களா? இது வந்து வங்காள கவர்னர் ஜெனரலுக்கு ஒரு புதுவிதமான அதிகாரங்களை வழங்குச்சு. ஓகேங்களா? சட்டசபை முடிவை மீறி வந்து செயல்படலாம். அது மட்டும் இல்லாம தலைமை தளபதியா நம்ம பணியாற்றலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு புதிய விதமான அதிகாரங்களை கொடுத்துச்சு. இப்ப வந்து ஓகேங்களா 1786ல இருந்து 1793 வரைக்கும் வங்காளத்தோட கவர்னர் ஜெனரல் யார் இருப்பாங்க அப்படின்னா நம்மளுக்கு காரன் வாலிஸ் பிரபு. இவரு சொல்லிதான் இந்த சட்டமே கொண்டு வரப்பட்டிருக்கும். ஓகேங்களா? இந்த காரன் வாலிஸ் பிரபு வந்து இந்திய குடிமைப்பணியோட தந்தைன்னு அழைக்கப்படுறாரு. அதே மாதிரி வங்காளத்தோட நிரந்தர குடியேற்றத்தை உருவாக்குனவர் இவருதான். ஆண்டு வந்து 1793 வந்து கொண்டு வந்திருப்பாரு. அதே மாதிரி நிரந்தர காவல் படையும் உருவாக்கியிருப்பாரு. காரன் வாலிஸ் சட்ட தொகுப்புன்னே ஒண்ணு இருக்கு. அதுக்கு குறியீடுகள் வழங்கின ஒரே நபரும் இவருதான். இதுதான் இந்த ஆக்டோட முக்கியமான பாயிண்ட்ஸ். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தொடர்ந்து இந்த வீடியோஸ் மாதிரி நான் போட்டுட்டே இருக்கேன். நீங்க சப்போர்ட் கொடுத்தாதான் நான் இந்த மாதிரி வீடியோஸ் போடுவேன். அது எனக்கு ஒரு பூஸ்டிங்காகவும் இருக்கும். அண்ட் தேங்க்யூ.